Our state of Tamil Nadu is the best example of unity. Ella religion, ella faith, ella creed, we have respect for people. It doesn't mean you are Muslim, Hindu, Christian. In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. செய்யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. And I think we are the second largest economy in India. So with these words, I wish you all the best. May you reach greater heights. Parthivan, tale nimandu nadangu. Thank you so much. Thank you so much, sir. Thank you. என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. நான் பிறக்கும் போது எத்தனை கிலோ இருந்தேன்னு தெரியல. மம்மி சொன்னாங்க 5 கிலோல பிறந்தேன். நான் பிறக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. நான் பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க. 9 நாள்ல தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்கனால 9 நாள்ல நின்னுவேன். நானே பாத்ரூம் போவேன், நானே உட்காருவேன், நானே படுப்பேன். 9 நாள்ல நடப்பேன், சேர்ல நானே உட்காருவேன். அந்த அளவுக்கு தேவன் கிருபை செஞ்சார். நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு, அதை படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அதுல குறிப்பா உன்னை பத்தி சொல்லணும்னா, ஒரு இளைஞனுக்கு எதிரா தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அந்த குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். வாழ வச்ச இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது. ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம்? எத்தனை பேர் பல்ல புடுங்கி சம்பாரிச்சிருப்பீங்க? கண்ணாமூலியில நோண்டிடுவேன். ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம்? அப்படி மிதி தர்த்திரம் முடிச்சது. ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம்? ஏய் நைட்டு ஃபுல்லா குஸ்து மட்டி ஆயிட்டு காலையில வந்து இதெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க யோசிச்சப்பதான் கலிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது எப்படி என் ராஜதந்திர என்ன ஓமத்திரம் வாட அடிக்குது. அரசியல் 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 அடே சிரிப்பு வேற. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. யாராவது மேல அதிகாரி ஊமத்திர எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 தங்கைகள் தம்பிகள் வந்து பட்டதாரியா இருக்காங்க, கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ஆவாங்க. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி
என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். எந்த பாவமாரியாத ஏழைகளோட வாழ்க்கையிலும் உயிரோடையும் விளையாடுற அடைக்கல் ராஜுக்கு கடுமையான தண்டனை வழங்கி உத்தரவிட வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்நாடகாவில் வந்து நீங்களும் சரி, ராஜ்குமார் சார், யுபேந்திரா சார்லாம் யாருமே இந்த பொலிட்டிக்கலே ஏன் டச் பண்ண மாட்டேங்கிங்க? என்ன காரணம் தெரியாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் திங், இங்க என்ன பண்ணுமோ ஹெல்ப் பண்ணுமோ கண்டிப்பா அது பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பவர் வேணாம். அதுக்கு நாங்க யாருக்கு வேணா பண்ணலாம். ஐ டு நாட் ஷோ பார்ஷியாலிட்டி. ஐ கேன் டூ ஃபார் எவ்ரிபடி. எல்லாமே உதவி பண்ணிடுறான். அவன் அரசியல் உட்காந்து உதவி பண்றான் இல்லையா? இவன் அரசியல் வந்தாதான் உதவி பண்ண முடியுமா? ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? அரசியல் அரசியல் என் கால கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அண்ணே, விஜய் திரும்ப திரும்ப எங்களுக்கு திமுக தான் போட்டி, எங்களுக்கு திமுக தான் போட்டிங்கிறான். தமிழ்நாட்டுல மீச வச்ச அண்ணா திமுக எவனுமே இல்லையானே. இதுக்கு பதில் சொல்லணும்ல எடப்பாடி பழனிசாமி. மனசு ரொம்ப கஷ்டமாகுண்ணே. வப்பா நினைக்காதீங்க. தாழ்க்க ஒரு தட்டம் தலையாட்டா நினைக்க கூடாது. பிரச்சனை எப்ப தேனா தரலாம். ஸ்கீசோஃபெர்னியா அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. தலைவர, நீங்க சொன்னது ஒன்றும் புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இந்த நோய் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கேயாவது யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா அதை தன்னை பற்றி தான் பேசுகிறாங்க, நீ என்னை பார்த்து தான் பேசுகிற, எனக்காக தான் பேசுகிற அப்படின்னு சொல்லி இந்த நோய் வந்து அவங்களை நினைக்க வைக்கும். சூப்பர் 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 சூப்பர்யா. அந்த வீரக்கதையை தயவு செய்து கூறுங்கள். கதையை சொல்கிறேன் கேள். அடுத்து தமிழ்நாட்டுக்கு தான் நாங்கள் வரப்போகிறோம், தமிழ்நாட்டில் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோன்னு அவர் அங்கே சவால் விட்டார். મમતા બેન અને સ્ટાલિનજીને કહેવા માંગુ છું, તૈયારી રાખજો. બિહાર પછી બંગાળ અને તામિલનાડુમાં પણ NDA નો உன்னால ஆட்சி சேர்ப்பில் எத்தனை முறை ஒன்னால அடிக்கலாம்டா, நானும் கட்டவனே. அப்போ அதுக்கு பதில் சவாலை இவர் விடுறாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்கள் உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் இங்க பண்ண முடியாது. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? இப்போ இந்த கான்டெக்ட்ல இப்போ இந்த வீடியோ பாருங்க. நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். அப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. அவருக்கு விட்ட சவாலுக்கும் அவருக்கு விட்ட சவாலுக்கும் இவர் எடுத்து பேசுறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். திமுக ஆட்சியை இந்த திமுகவும் திமுக அரசுக்காக திமுக தலைமை இப்படிதானே. இந்த திமுக ஒரு டிஎம்கேவுக்கும் தான். டிஎம்கே திமுக அரசு, இந்த திமுக அரசு கொள்கை எதிரியா? அலங்கார பந்தலிலே அழகாக படுப்பவிட்டோ எங்கள் நண்பன் என்று மறைந்தனார், அன்பு நண்பன் என்று மாண்டனார். எல்லா உயிருக்குன்ற வார்த்தையை எடுத்துருங்க. ஏன் எடுக்கணும்? ஏன்னா ஒருத்தவன் செத்து போனாலும் பரவாயில்ல, நான் வாயை திறக்க மாட்டேன். மத கலவரம் நடந்துச்சுல, மத கலவரம் நடந்தது. என்ன மத கலவரம்? காரணம் யாரு? மத கலவரத்துக்கு பிஜேபி, RSS, திமுக. நான் திமுகங்கறேன். இவங்களுக்கு குசு வந்தா கூட திமுக தான் காரணம். நடிகர்களுக்கு வந்து அரசியல் களம்னா என்னன்னு தெரியாதுன்னு சில டாக் இருக்கும்ல, அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் சார் கிட்ட நிறைய இருக்கு, அது இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல அவரை லவ் பண்ணி பழகணும், அப்பதான் அவரை பத்தி உண்டான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். சார் லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். பாரா தம்பி சொன்னதை கேட்டீங்கல்ல, லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். அவர் லவ் பண்ணல எடுத்தோடனே தேர்தல் காலத்துல மட்டும் விஜய் பத்தி தெரியாது, அது தெரியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல்ல அவர் லவ் பண்ணும். அவரோட நாலேஜ் நிறைய இருக்கு, அவர்கிட்ட நிறைய குட்டி இருக்கு விஷயம், அந்த விஷயம் தெரியாது, சும்மா சொல்லலாம். அதெல்லாம் லவ்வுங்க, லவ் பண்ணி பாருங்க தெரியும். ஒரு அளவுதான் லவ்வுங்க, லவ் பண்ணி பாருங்க தெரியும். இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விடலாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது தமிழர்கள். இதை புரிஞ்சுக்கிறோம். லவ்வுங்க, லவ் பண்ணி பாருங்க தெரியும். இல்லன்னு சொல்லலையே, காதலிச்சுக்கோ, லவ் பண்ணு, கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணு, கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணிக்கிட்டே இரு, லவ் பண்ணிட்டே இருடா, லவ்லே செத்துடுடா, வேண்டாம் சொல்லல.
கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணி நாங்க சொல்லுறோம் மாட்டேன்னு சொல்லலையே. என் ஹஸ்பண்டோட என்னோட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் விஜய், ஐ லவ் விஜய், ஐ லவ் விஜய். ஒழுங்கா இருக்கணும், சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. ஐ லவ் விஜய், ஐ லவ் விஜய், ஐ லவ் விஜய். காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 மொத்தம் உம்மா எல்லாம் காதல். பரதேசி பயிலுங்க. முதல் படம் ரிலீஸ் ஆன முதல் ஷோவே நாங்க போய் கண்டிப்பா பாத்துருவோம். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. ஜனநாயகனுக்கு கூட நாங்க அதுதான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். வீட்டில் டோட்டல் ஃபேமிலியுமே ஜனநாயகன் முதல் ஷோவே பாத்துருவோம். இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எங்களோட முதல் ஓட்டு விஜய்க்கு தான். காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து இயற்கை சந்தோஷமான குடும்பம். தாவேக்காக்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறும்னு எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? 2 பேர், 3 பேர், 4 பேர். ஓட்டா மாறாதுன்னு எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? தளபதி கோரிக்கை நான் எது வைக்கிறதா இல்ல, பார்த்தாலே போதும். அவர் தான், அவரை பார்க்க தான் நாங்க வந்திருக்கோம். பார்த்தா போதும். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு இப்போ இல்ல. இந்த பிஜேபியில வந்து பாசிசம், திமுக, ஒரே மாதிரி நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். பிரச்சனையா மோடியும் விஜயும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. மோடி என்ன பண்ணுவாரு? தனி விமானத்தை எடுத்துட்டு நாடு நாடா சுத்துவாரு. விஜய் என்ன பண்ணுவாரு? தனி விமானத்தை எடுத்துட்டு தமிழ்நாட்டை சுத்துவாரு. அடுத்த வாட்டி வரையில வாடா நீ தக்காளி நசிக்கிறமா. மோடி செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டாரு. விஜயும் செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டார். இவனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியே. பி வெரி கேர்ஃபுல். அப்புறம் மோடி கொரோனா வந்துச்சு, வெளியில வந்தாரா? கொரோனா டயத்துல முடி வெட்டுறதுக்கு சேவ் பண்றதுக்கு சவர தொழிலாளி போனா அவர் மூலம் கொரோனா வந்துருமோன்னு பயந்து திருவள்ளுவர் மாதிரி தாடி வளர்த்துட்டு இருந்தாரு. ஞாபகம் இருக்கா? விஜயும் வரல, நமக்கு தெரியும். எங்கேயா வந்தாரா? இல்ல. அட பாவி சண்டாளா. அவருக்கு டெலிபிராம்டர் இல்லைன்னா பேச்சு வராது. நம்ம ஆளுக்கு A4 சீட் இல்லைன்னா பேச்சு வராது. யாருக்கு? விஜய்க்கு. அறிவு கெட்டவனே, மானம் கெட்டவனே, வாய பாடுறா, மாடு மாதிரி மின்னுக்கிறியடா. உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? இதான் உரைக்குதா இல்லையா உனக்கு? அவரும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நம்பித்தான் தமிழ்நாட்டுக்கு வராரு. யாரு? மோடி. இங்க வந்து எம்ஜிஆரை பேசுவாரு, ஜெயலலிதாவை பேசுவாரு. விஜயும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நம்பிதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஐயா நானா பேசுறேன்? ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம். உங்க ஆட்சி வரல. நல்லா ஏய், ஒரிஜினல் எம்ஜிஆர், ஒரிஜினல் ஜெயலலிதாவையே பார்த்த இயக்கண்டா திமுக. அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிக்கிறேன். மோடியும் சிறந்த நடிகர், விஜயும் சிறந்த நடிகர். அதுல ஒத்துக்கணும். எக்ஸ்பேண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் பாரு, போச்ச மாத்திர போறானுங்க. மோடியும் ஆபத்தான மோசமான அரசியல்வாதி, விஜயும் ஆபத்தான மோசமான அரசியல் வியாதி. உனக்கு என்னடா குறை? ராசா மாதிரி இருக்கடா. நிச்சயமா நீ கோடி கோடியா திருடுவடா.